அண்ணாமலைக்கு நாளைக்கு கட்சி ஆரம்பிச்சாருன்னா ஓட்டு போட வேண்டாம் அப்படி எடுத்துக்கலாமா? அப்படி இல்லை, கட்சின்னு இல்லாதப்பவே இத்தனை பேர் வந்திருக்காங்க. அதனால அந்த கட்சிகளோட ஒப்புமைப்படுத்துவது சரிவர. அந்த ஊழல் புகார்கள் அப்படி இப்படின்னு ஏதோ வந்துட்டு இருக்கு. இவர் சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னா தாவேகா நிர்வாகி ஒருத்தர் ஏதோ 1 லட்சமா ஏதோ சம்திங் லஞ்சம் வாங்கி அதுக்கு அவர் என்ன சொன்னாரு, இது பாருங்க அது கடன் வாங்கினது திருப்பி கொடுத்தாருங்க, எவனாவது வந்து ஜிபேல வாங்குவானா அப்படின்னு கேட்டாரு. ஜிபேல காசு வாங்கின அரசு அதிகாரிகள் இபில ஒருத்தர் பார்த்தோம். லீடர்ஸ் அப்படின்னு இது மட்டும் இல்லாம அவங்க மனைவி வந்து சில அமைப்புகள்லாம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவரு வந்து இந்த மாதிரி நிறைய பேரை ட்ரெயின் பண்ணணும், அது வந்து கட்சி சார்புடையதா இல்லாம தனியார் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருந்திருக்கு. அப்ப லாங் டேர்ம் பிளான் அப்படின்னா அவர் 20 ஆரம்பிச்சாருன்றது இன்னைக்குதான். இப்ப நான் முருக பக்தர் அப்படின்றதுனால நீங்க ஆஞ்சநேய இவனுக்கு நான் பேட்டி கொடுக்க கூடாது அப்படின்னு நான் முடிவெடுத்தேன்னா அது நான் முருக பக்தர் அப்படின்றது அப்படியே தான் 24 மணி நேரமும் நான் முருக பக்தர் தான். நான் ஏன்னா வீட்டுல இருக்கும்போது மட்டும் முருக பக்தர், வெளில வந்த உடனே அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்னு முடியுமா? அப்ப அந்த விஜய் அப்படின்னு ஒரு செல்வாக்கு அப்படின்னும் போது யாருமே மதத்தை பார்க்கல, அதான் அவங்களே சொல்றாங்க. அப்ப அதே மாதிரி உண்மையிலேயே வந்து உங்களுக்கு பெரிய செல்வாக்கு இருந்ததுன்னு சொன்னா யாரும் மதத்தை பார்க்க மாட்டார்கள். அவர் பாஜகவில் இருந்ததுனால அப்போ வந்து அவர்கள் பாஜக வந்து சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சின்னு ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த முத்திரை அவர் மீது விழுந்து விட்டது. இப்ப அதை விட்டுட்டு அவர் வெளில வரணும் அப்படி. அப்போ அண்ணாமலை அவர்கள் நீங்க அதிமுக கூட்டணியை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சொன்னா இவங்க ஏத்துக்க மாட்டாங்களா? இந்த ஐடியாலஜிக்கு அப்படியே நேர்மாறா நடந்து கொள்கின்ற சீமானுக்கு ஓட்டு போடுவாங்களா? ஆனா இவங்க தேசியம் தெய்வீகம்னு சொல்றவங்க மட்டும் அண்ணாமலை பின்னாடியே இருப்பாங்கன்னு சொன்னா ஏத்துக்க முடியுதா? ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்சாருடன் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ராம். அண்ணாமலையினுடைய அடுத்த மாநாடு, வி தி லீடர்ஸ் அமைப்பினுடைய அடுத்த மாநாடு, அரசியல் பயணத்தை தொடங்க அடுத்த படிக்கட்டு தள்ளி போகிறது, என்ன காரணம்? அவரு தாங்க கேட்கணும். திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஏதோ ஏற்பாடெல்லாம் இருக்கு, யாரோ மேற்பார்வையிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அது இல்ல, ஆகஸ்ட் மாசம் வந்து வேற ஏதோ சுற்றுச்சூழல் ஏதோ சம்திங் சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அந்த டாபிக்ல மாநாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன இப்போ இந்த பொள்ளாச்சி மாநாடு சொதப்பி இருந்தது அப்படின்னு சொன்னா உடனே எல்லாரும் பாத்தீங்களா யாருமே வரல அதனால தள்ளி போட்டார் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியா தானே பார்க்கப்படுகின்றது. அதனால இதெல்லாம் நீங்க காரணம் சொல்ல முடியாது. வேணும்னா ஒரு சிலர் ஒன்னா ஐயோ ஒண்ணுமே இல்லைங்க ஏங்க அப்படின்னு கதை சொல்லிட்டு இருக்கலாம். அங்க போனவங்களுக்கு, நேர்மையான கண்ணோட்டத்தோட பார்த்தவங்களுக்கு, ஊடகங்கள் அதை பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும் அது மிகப்பெரிய ஒரு வெற்றி, அத்தனை பேர் வந்திருந்தாங்க அப்படின்னு. அதில் தள்ளி போயிருக்குன்னா அதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். மற்றபடி அது சொதப்பிடிச்சின்னு யாராவது சொன்னாங்கன்னு சொன்னா சரி விடுங்க, அது கற்பனை உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கணும்னு நினைச்சா அதை ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி மாநாடு போட்ட கட்சிகள், அந்த கட்சியில வந்த கூட்டங்கள், அதன் பிறகு அடுத்து வந்த தேர்தலில் அவர்கள் பெற்ற தோல்விகள், இது அண்ணாமலைக்கு பொருந்தாதா? கட்சிகள், கூட்டங்கள், தோல்விகள், அந்த ஆரம்பத்திலேயே கட்சிகள் அப்படின்னு சொல்ல அடிச்சிருங்க, இது கட்சி இல்லை. அதனால அது நாமளும் அதுதான் சொல்லுவோம். கூட்டத்தை பார்த்து கட்சி இல்லை, அதனால வந்தவங்க எல்லாம் அண்ணாமலைக்கு நாளைக்கு கட்சி ஆரம்பிச்சாருன்னா ஓட்டு போட வேண்டாம் அப்படி எடுத்துக்கலாமா? அப்படி இல்லை, கட்சின்னு இல்லாதப்பவே இத்தனை பேர் வந்திருக்காங்க. அதனால அந்த கட்சிகளோட ஒப்புமைப்படுத்துவது சரி வராது. எப்படின்னா அந்த சொன்னாங்கல்ல, சவுத் ஆப்பிரிக்கால வந்து இந்து தமிழ்னு போட்டிருக்கு அப்படின்னா அது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்க்கறதே தப்பு. அதனால இதை இப்ப கட்சியோட சேர்க்க முடியாது. அது ஒரு இயக்கம், அந்த இயக்கத்தை நம்பி இத்தனை பேர் வந்திருக்காங்க. இதை கட்சியோட சேர்க்க முடியாது, ஆனா கட்சியை ஆரம்பிக்கிறதுக்காகத்தான் போராடிக்கிட்டு இருக்கிறார் அண்ணாமலை, அப்படி எடுத்துக்கலாமா சார்? போராடணும் இல்ல, கட்சியை ஆரம்பிப்பதற்காக 50 லட்சம் அப்படிங்கிற இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். ஆமா, அது வந்து இந்த வாலண்டியர்ஸ்க்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஊக்குவிக்கும் விதம் கூட. நீங்க வந்து பண்ணாதான் அப்படின்னா யாரும் சும்மா உட்காந்துட்டு இருக்க கூடாது, எல்லாரும் ஆக்டிவா இருங்கோ. சும்மா நானும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்க மாதிரி இருந்தா அது சரி வராது அப்படின்னு அவங்கள வந்து அப்படி உசுப்பேத்தி விடுறதா கூட இந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா? கட்சிகளே மாநாடு போடுறப்போ இத்தனை கோடி செலவாகும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற நேரத்துல இவ்வளவு நபர்களை கூட்டி வர்றாரு அப்படின்னா இப்ப இதுக்கு பின்புலமா என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி பொருளாதார ரீதியா வைக்கப்படுது. எல்லாம் இப்படிதான் கேக்குறாங்க. ஏங்க இன்னி தேதியில வந்து வண்டி எடுத்துக்கின்னு வீக்கெண்ட்ல ஒரு லாங் டூர் போறது அப்படின்றதெல்லாம் எத்தனையோ பேர் செய்யறாங்க. உடனே பஸ்ஸுக்கு காசு கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்களா? ஆமாங்க, நாங்கள் ஒரு 40 பேரை சேர்றோம். நாங்கள் இல்லை சேர்றோம், ஒரு பஸ்ஸில் போகிறோம், இல்லை ஒரு 4 பேர் சேர்ந்து காரில் போகிறோம் அப்படின்னா அந்த காருக்கு அதுக்கு என்கிட்ட கார் இல்லை, ஒரு வாடகை வண்டி எடுக்கணும், அது காசு கொடுத்து தான் ஆகணும். அது வரவங்க அவங்கவுங்க காசு கொடுக்க போகிறாங்க. சரி, அப்போ அவருக்கு எங்கேருந்து காசு வந்தது அப்படின்னு சொன்னால் ஏன் பாஜகவுக்கு காசே இல்லையா, இல்லை மற்ற கட்சிகளுக்கு காசே இல்லையா? இது மாதிரி ஒரு மீட்டிங் போட வேண்டியது தானே. அண்ணாமலை கட்சி வச்சிருக்கலையா? அதுதான் சொல்கிறேன், கட்சி இல்லாதவரை இந்த மாதிரி மீட்டிங் போறாரும் போது கட்சியில் காசு இல்லையா?
அவங்க ஒரு மீட்டிங் போட வேண்டியது தானே. அதை விட ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி நீங்க காமிங்க நாங்க தான் டாப்பு அப்படின்னு. அதை விட்டுட்டு சும்மா வந்து அவரு காசு எங்க வந்தது, இது எங்க வந்தது, இதெல்லாம் ஒரு கேள்வியா இது? செய்யறதுக்கு காசு எங்க வந்ததுன்னு கேட்டா நீங்க இதோட அதிக கூட்டத்தை கூட்டி பாருங்க அப்படின்ற பதில் எப்படி சரியா புரியுதா? நல்ல கேள்வி. அப்போ அந்த காசு எங்கேருந்து வந்தது? நான் தான் சொல்லிட்டேன், அந்த வாலண்டியர்ஸ்னு சொல்லியாச்சு. அவங்கவுங்க வராங்கன்னா அவங்கவுங்க காசு கொடுக்க போறாங்க. இன்னைக்கு லாங் டூர் போறதுக்கும் நிறைய பேர் தயாரா இருக்காங்க. அந்த மாதிரி வந்திருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? அவருக்கு வேற இடத்துல காசு வந்தது. இப்ப நீங்க தான் சொல்றீங்களா 2000 கோடி 3000 கோடி அப்படின்னு. இப்பதான் கட்சியை விட்டு போயிட்டார்ல, இனிமேல் நடவடிக்கை எடுக்க எந்த விதமான தடையும் இல்லைல்ல, எடுங்க. இல்ல அந்த வாலண்டியர்ஸ்க்கு திருப்பி அண்ணாமலை எதுவும் செய்ய வேண்டியது இல்லையா சார்? அவங்க பிரதிபலன் எதிர்பார்க்கல. அவங்க என்னன்னா ஒரு தூய ஆட்சி வரணும், இப்ப நடக்கிற தூய ஆட்சி இல்ல அப்படின்ற மாதிரியான கணக்குல இருக்காங்களா? இல்ல அண்ணாமலைனால மட்டும்தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க முடியும், இவர் தான் காமராஜருக்கு அடுத்தபடியா காந்திக்கு அடுத்தபடியா சிறந்த தலைவர் நம்புறாங்க அப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் நம்புறாங்க. அது எப்படி நீங்க தப்புன்னு சொல்ல முடியும்? இப்ப எல்லாரும் அது மாதிரிதான் சொல்றாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்காக ஓட்டு போட்டவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்க? இவர் வந்து ஒரு தூய ஆட்சியை கொடுப்பாருன்னு நினைச்சாங்க. என்ன லட்சணத்துல இருந்தது அப்படின்னு நம்ம எல்லாரும் பார்த்துட்டோம். ஒரு நம்பிக்கை தான். எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் இது மேல நம்பிக்கை இல்லாதப்போ புதுசா யாராவது வருவாங்களா, நல்லது செய்வாங்களா அப்படின்னு என்னைக்குமே ஜனங்க காத்துட்டு இருக்காங்க. அந்த புதுசு விஜய் அப்படிங்கிற ரீப்ளேஸ் பண்ணலையா? வெற்றிடம் அப்படிதான் இருக்கா? திராவிட கட்சிகளுக்கு மாற்று விஜய் நல்லது செய்யல அப்படின்னு எடுத்துக்கலாமா? இங்க இப்போ இந்த தாவேகா நடந்து கொண்டிருப்பதை பார்க்கும்போது இன்டென்ஷன் நல்லா இருக்கு. ஆனா அதை வந்து சரியா இம்ப்ளிமெண்டேஷன்ல வந்து கொஞ்சம் சொதப்புதுன்றதை பார்க்க முடியுது. அந்த ஊழல் புகார்கள் அப்படி இப்படின்னு ஏதோ வந்துட்டு இருக்கு. சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னா தாவேகா நிர்வாகி ஒருத்தர் ஏதோ 1 லட்சமா ஏதோ சம்திங் லஞ்சம் வாங்கி, அதுக்கு அவர் என்ன சொன்னாரு, இது பாருங்க அது கடன் வாங்கினதை திருப்பி கொடுத்தாருங்க, எவனாவது வந்து ஜிபேல வாங்குவானா அப்படின்னு கேட்டாரு. ஜிபேல காசு வாங்கின அரசு அதிகாரிகள் இபில ஒருத்தர் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அதுல வேற அவங்க சொல்றாங்க, என்ன மாட்டி விடலான்னு பாக்குறீங்களா அப்படின்றதோ கேட்ட மாதிரிலாம் அந்த வீடியோல இருந்தது இல்லையா? அதனால இப்ப அவரை வந்து கைது வேற செஞ்சிருக்காங்க. அப்போ இதுல வந்து அவர் வாங்கினார், கைது செய்தார், அதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்ப மக்களுடைய பெர்செப்ஷன். இவங்க இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. இவர் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம இருந்தா கூட ஓகே, ஏதோ மாட்டிக்கினாரு அப்படின்னும் போது அப்படியே கம்முன்னு வாய் முடி நின்றுட்டு ஏதோ நடவடிக்கை எடுக்கட்டும்னு அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு அந்த கேஸ் என்னாச்சு நம்ம யாரும் அதை யோசிச்சு பார்க்க போறது கிடையாது. ரொம்ப சுறுசுறுப்பா வந்து இப்படிலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போன பிறகு இது டோட்டலா டேமேஜ் பண்ணிடுச்சு தாவேகாவன்னு சொல்வேன். நாளைக்கு இன்னொரு ஊழல் புகார் யாராவது சொல்லும் போது, திமுகவோ அதிமுகவோ சொல்லும் போது இவங்க மறுப்பு தெரிவிச்சாங்கன்னா, அவர் கூட அப்படித்தான் சொன்னாரு, அவர் கீழ்மட்ட நிர்வாகி அதனால அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஜனங்க சொல்லுவாங்களா மாட்டாங்களா? இல்ல வந்து எதிர்கட்சிகள் சொல்லுவாங்களா மாட்டாங்களா? சோ அதுதான் சொன்ன தாவேகாவை டேமேஜ் பண்ணிடுச்சு அப்படின்னு. வீதி லீடர்ஸ் அமைப்பு தொடங்கப்பட்ட நாள் அப்படின்ற ஒரு சர்ச்சை எழுது. ஏன்னா 2020லயே தொடங்கிட்டாரு, அப்ப பாஜகவுல இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அதை தொடங்கியிருக்காரு அப்படின்னா இது ஒரு லாங் டைம் பிளான் அப்படின்ற கருத்துக்கு உங்களுடைய பதில்? இதுல எந்த விதமான கான்ட்ரடிக்ஷன் இருக்கிறதா எனக்கு தெரியல. இந்த வீத லீடர்ஸ் அப்படின்னு இது மட்டும் இல்லாம அவங்க மனைவி வந்து சில அமைப்புகள்லாம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவரு வந்து இந்த மாதிரி நிறைய பேரை ட்ரெயின் பண்ணணும், அது வந்து கட்சி சார்புடையதா இல்லாம தனியார் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருந்திருக்கலாம். அதனால அது மாதிரி ஆரம்பிச்சிருந்திருக்கலாம். அப்போ லாங் டேர்ம் பிளான் அப்படின்னா அவர் 20ல் ஆரம்பிச்சாருன்றது இன்னைக்கு தான் தெரியுமா? அந்த அளவுக்கு தான் உங்க டக்கா? இல்லைங்க நீங்க இது மாதிரிலாம் ஆரம்பிக்க கூடாது அன்னைக்கே சொல்லியிருக்க வேண்டியதானே. இன்னைக்கு ஏன் புலம்புறீங்கன்னு நான் கேட்கிறேன். அவர் பாஜகலேயே கண்டினியூ பண்ணியிருந்தாருன்னா இதெல்லாம் நீங்க கேட்டிருக்க போறது கிடையாது. அவர் ஜூன் மாசம் வெளில வரேன்னு சொல்ற வரைக்கும் அதெல்லாம் நீங்க கேட்க போறது கிடையாது. தலைவர் பதவி விட்டு வெளில வந்துட்டாரு. அந்த 24ல கூட்டணி வேணாம்னு சொல்லும்போது சந்தேகம் இருந்தா சார், ஒருவேளை பாஜக நம்ம வெளியில வந்துட்டோம் அப்படின்னோம்னா இந்த அமைப்பை வச்சு நம்ம அடுத்து நம்மளுடைய பயணத்தை தொடங்கலான்ற மாதிரி அமைப்பு பண்ணாரா, இல்ல அமைப்பா தொடங்கி நம்ம நல்லது பண்ணுவோன்ற மாதிரி நோக்கத்துல தான் தொடங்கப்பட்டது? அமைப்பா தொடங்கி இருக்காரு. இப்ப அதை வந்து பெருசா எடுத்துட்டு போனோம்னு நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி அதுல எவ்வளவு மெம்பர்ஸ் இருந்தாங்க, இப்ப எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க, அதை பார்க்கும் போதே நமக்கு தெரியுது இல்லையா? அது அவ்வளவு நாளா சும்மா இருந்திருக்கு, அவ்வளவுதான். இப்பதான் அது வந்து ஒரு உத்வேகம் பெற்று நிறைய பேர் சேர்ந்துட்டு இருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஜென்சி மத்தியில அண்ணாமலை இழுக்கிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை வருது அப்படின்னா, அப்ப விஜய் தானே இப்ப இவ்வளவு நேரமா நம்பிக்கையா விஜய் இருந்தாரு, இல்ல அங்கிருந்து இழுக்கிறார் அண்ணாமலை அப்படின்னா அப்ப விஜய் மேல நம்பிக்கை இல்ல, அண்ணாமலை தான் அடுத்த மாற்று அப்படின்ற மாதிரி வருதா? இல்ல விஜய் மேல இருந்த நம்பிக்கை அதுக்குள்ள போயிடுச்சு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? இல்ல விஜய் அவர்கள் மேல இருந்த நம்பிக்கை அவ்வளவு சீக்கிரம் போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா முதல்ல அவர் மேல நம்பிக்கை வைத்தவர்களும் பெரும்பாலும் அவர்களுடைய ரசிகர்கள் அப்படின்னு வந்தாச்சுன்னா, படம் குப்பை படம் சூற மொக்கையா இருந்தாலும் ஐயோ அது எவ்வளவு பெரிய படம் அப்படின்னு சொல்றவங்க தான் ரசிகர்கள். அதனால அவங்கள வந்து இழுக்கிறார்கள் அப்படின்றது உடனடியாக நடக்கிற காரியம் கிடையாது. ரசிகர்களா இல்லாம அப்படியே ஏதோ வந்துட்டு ஒரு மாதிரி நியூட்ரல்னு சொன்னீங்கன்னா ரைட்டு, இவங்க எல்லாம் திருப்பி இவங்களே வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க ஒன்னா
இன்னும் கொஞ்ச நாள்ல இது வந்து சரியாக செயல்படவில்லைன்னா அப்போ வந்து அந்த எதிர்ப்பு மனோபாவத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி அவருடைய ரசிகர்கள்லாம் வந்து வருவாங்கன்னா அதை உடனடியாக ஏற்றுக்க முடியாது. மத அடையாளத்தை வீட்டிலேயே விட்டுட்டு வரும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா இவர் எதை நோக்கி பயணிக்கிறார்? அதுக்கான அர்த்தம், உண்மையான அர்த்தம் என்ன? மத அடையாளம் இல்லாம நான் வெளியில வருவேன் அப்படின்னா எல்லாரும் அப்படி இருக்கணும்ன்ற கேள்வி வருது, மற்றவர்கள் அப்படி இல்லையேன்றது வருது. அப்ப இவர் யாரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அந்த பதில சொல்றாரு? இப்படி பல கேள்விகள் இருக்கு. நல்ல கேள்விதான். பட் இதுல வந்து எனக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கின்றது. ஏன்னா நாம என்னைக்குமே சொல்லியிருக்கோம், ஒரு தனி நபருக்கோ இல்ல இயக்கத்துக்கோ கட்சிக்கோ ஆதரவு கிடையாது, கொள்கை ஆக்ஷன் இதுக்குதான் அப்படின்னு. மத அடையாளங்களை எதுக்காக நான் வீட்டுல வச்சுட்டு வரணும் அப்படின்றது கேள்வி. ஏன்னா இன்னைக்கு இந்த செக்யூலரிசம் அப்படின்றத வந்து தப்பா புரிஞ்சிருந்தோட இல்லாம நம்ம ஊர்ல சொல்லுவாங்க அசால்ட்டா பண்ணிட்டு போயிட்டாங்க. அசால்ட்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த அர்த்தத்தையே இல்ல அட்டாக், அசால்ட் அப்படின்னா தாக்குதல். ஆனா நம்ம என்ன பண்ணோம், அசால்ட்டா பண்ண ஒண்ணுமே இல்லாம அப்படியே அப்படி நம்ம சொல்றோம். சுத்தமா இவ்வளவு எங்க ஆப்ளிகேஷன் வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சொல்லுவாங்க ராம்சே ஒரு ஸ்மால் ஆப்ளிகேஷன், ஒரு 100 ரூபாய் வேண்டுகோள். ஆப்ளிகேஷன் அப்படி கிடையாது. கம்பல்சரியா பண்ண வேண்டியதுக்கு பேர் தான் ஆப்ளிகேஷன். ஓ, நீ செஞ்சுதான் ஆகணும்ன்ற அதுதான் அப்ளிகேஷன். இது இன்னைக்கு நேரத்துல காசைதான் கடையில் ஒரு ஸ்மால் அப்ளிகேஷன் பொடி வாங்கணும், ஒரு 4 அணா இருக்குமா அப்படின்னு வென்றாடிமூர்த்தி கேட்பார். சோ பல வருஷங்களா நம்ம இதை தவறான அர்த்தத்துல தான் பயன்படுத்தி வரோம். அதே மாதிரி தான் செக்யூலரிசத்தையும் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க எனக்கு சொல்லுங்க, செக்யூலரிசம் அப்படின்னா மதமே கிடையாது, மத கண்ணோட்டத்துடன் எதையும் பார்க்க கூடாது அப்படின்றது செக்யூலரிசமா, இல்ல எல்லா மதத்தையும் ஒன்னா பார்க்கணும், ஒன்னா சேர்க்கணும்ன்றது செக்யூலரிசமா? எந்த மதமும் சாராம இருக்கிறது, நான் மதமற்றவன் அப்படின்ற மாதிரி சொல்றதா, இல்லைன்னா மற்ற எல்லா மதங்களையும் ஏத்துக்கிறது? அப்படி ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதாங்க சொல்ல முடியும். மதத்தை வச்சு எதையும் மதச்சார்பின்மை அப்படின்னா நான் மதமற்றவன் சொல்றதா, இல்ல எல்லா மதத்தையும் ஏத்துக்கிறதா அப்படின்ற ஒரு தர்க்க ரீதியான கேள்விதான் எனக்கு கேள்வி. ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் இருக்க முடியும். மதமே கிடையாதுங்க, அரசியல்னு வந்தாச்சுன்னா மதத்தை நீங்க எல்லா மதத்தையும் எதிர்க்கிறோம்ன்ற மாதிரி வந்துடும். எதிர்க்கிறது கூட இல்ல, ஏத்துக்கல. எந்த மதத்தை பத்தியும் பேசாதீங்க. மத அடிப்படையில் இவர் என்ன மதம், அவர் என்ன மதம், என்ன பார்க்கவே கூடாது, பார்க்க கூடாது. வெறும்னா நீங்க பாட்டுக்கு ஒரு மனிதனா, ஒரு தலைவரா, ஒரு அதிகாரியா அப்படியே இருக்கணும். இது செக்யூலரிசம் அப்படின்னா, ஆக்சுவலா அந்த செக்யூலரிசம் அப்படின்றது அந்த மேல்நாடுகள்ல வந்ததுக்கு காரணமே என்னன்னா, அந்த சர்ச்சுடைய தலையீடு அரசு நிர்வாகத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு, இதுக்கும் அதுக்கும் நடுவுல ஒரு கோடு போட வேண்டும், இப்படித்தான் செக்யூலரிசம் அப்படின்னு வந்தது. அங்க வந்து அந்த ஒரு மதம் தான், கிறிஸ்தவ மதம் தான் இருந்தது. நான் சொல்றது அந்த காலத்திலேருந்தே அதுதான் செக்யூலரிசத்துக்கு அடிப்படை. அப்போ அந்த மத ரீதியாக பார்க்க கூடாது. நீங்க வந்து ஒரு அரசு அப்படின்னு வந்தாச்சுன்னா எல்லாரையும் ஒரு சிட்டிசனா தான் பார்க்கணும், இந்த மதம் அப்படின்னு பார்க்க கூடாது. ஆனா இன்னைக்கு நம்ம ஊர்ல செக்யூலரிசம் அப்படின்றது வேற மாதிரி இருக்கு. சரி, இப்ப வந்து அவர் சொல்லியிருக்காரு மதத்தையும் ஜாதியையும் வீட்டுல வச்சுட்டு பூட்டிட்டு வந்துருங்கோ அப்படின்னு. வெரி குட். இதை வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, பாத்தீங்களா, இதுதான் மதச்சார்பின்மை, இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு. அப்போ நாம வந்து ஒரு அரசியலுக்கு வந்து விட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த மதம் அப்படின்றத விட்டுருங்க. அவரே தான் சொல்லியிருக்காரு அந்த விகடன் நிகழ்ச்சியில. அதுல வந்து இந்த இஃப்தார் நான் வந்த பிறகுதான் பண்ண ஆரம்பிச்சோம், கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடி இருக்கோம் அப்படின்னா அது மதச்சார்பான விழாக்கள் இல்லையா? மதம் டிவைட் ஆஃப் ரிலிஜியன் அப்படின்னு சொன்னா அப்ப இதெல்லாம் மத சம்பந்தமான விஷயங்கள். இப்ப கலந்துக்காம இருந்திருக்குன்னு சொல்ல வரீங்களா? அதையே நீங்க நடத்துறீங்கன்னு கேட்கிறேன். அது இதெல்லாம் வந்து மத சம்பந்தமான விழாக்கள் நிகழ்வுகள் நடத்தாதது விழா ஏற்பாட்டாளர்களுடைய உரிமை. இவர் போய் கலந்துகிட்டது வேணா நம்ம விமர்சனம் பண்ணலாம், நீங்க ஏன் கலந்துகிட்டீங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல என்ன நோக்கத்துக்காக பாஜக நடத்தி இருக்கின்றது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு, நான் வந்த பிறகு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இவர் தான் நடத்துறாரு. அப்ப அதுதான் சொல்ற, அது மத சம்பந்தமான விழா தானே. அப்போ அதை எப்படி பார்க்க முடியும்? மதம்ன்றது இங்க வரக்கூடாது, நான் வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொன்னா அப்ப இந்த இடத்துல ஒரு கான்ட்ரா வருது இல்லையா? என்னுடைய மதமோ ஜாதியோ அதெல்லாம் வந்து கடைசி வரைக்கும் அங்கேயே தாங்க வரும், அது பிரச்சனை இல்லை. என் மூஞ்சி இதுன்னா என் மூஞ்சி எங்க போனாலும் இதுதான் வரும். ஆனால் நான் ஒருத்தர்கிட்ட டீல் பண்றேன்னும் போது இவன் என்ன மதம், இவன் என்ன ஜாதி அப்படின்னு பார்த்து டீல் பண்ணா அது தப்பு, அது கூடாது. மற்றபடி எனக்கு ஒரு மதம் இருக்கலாம், எனக்கு ஒரு கொள்கை இருக்கலாம். இவ்வளவு ஏங்க நம்ம இந்து மதத்திலேயே பிள்ளையாரை மட்டுமே கும்பிடுறேன்னு சில பேர் இருப்பாங்க, சில பேர் ஆஞ்சநேயரை மட்டும் தான் கும்பிடுவோம்வாங்க, சில பேர் பெருமாளை மட்டும், சிவனை மட்டும், சில பேர் முருகனை மட்டுமே கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் முருக பக்தர் அப்படின்றதுனால நீங்க ஆஞ்சநேய இவனுக்கு நான் பேட்டி கொடுக்க கூடாது அப்படின்னு நான் முடிவெடுத்தேன்னா அது தப்பு. நான் முருக பக்தர் அப்படின்றது அப்படியே தான் 24 மணி நேரமும் நான் முருக பக்தர் தான். நான் ஏன்னா வீட்டுல இருக்கும்போது மட்டும் முருக பக்தர், வெளில வந்த உடனே அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்னு முடியுமா? அது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். மதம் வந்து தனிப்பட்ட விஷயமா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதை நீங்க பொதுவுல கொண்டு வரீங்க அப்படின்னும் போது 2 விஷயமா பார்க்கலாம்.
ஒண்ணு என்னோட இதோட நீ ஒத்து போறியா, அப்ப உனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னா அது தப்பு. அப்ப நான் வந்து மதத்தை வீட்டுல வச்சு பூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு மத சம்பந்தமான நிகழ்வுகள் நடத்துறேன் அப்படின்னு சொன்னா ஒத்து போக மாட்டேது. அண்ணாமலையினுடைய இந்த கருத்தை நீங்க தனிப்பட்ட முறையில உங்களுக்கு அது அவருடைய கருத்து, இது என்ன சரி தப்பு இல்ல, பட் உங்களுக்கு ஏற்பு இல்லை அப்படிதான் எடுத்துக்கலாம். இது என்னுடைய கொள்கை கிடையாது. ஏன்னா நான் தெளிவா இருக்கேன். இதுல இன்னொன்னு நான் சொல்றேன். அவர் என்ன சொன்னாரு, நான் வந்து அரசு அதிகாரியா இருக்கும்போது இந்த மசூதிகள்லாம் போயிருக்கோம். அப்போ அந்த ISIS ரெக்ரூட்மெண்ட் அதிகமாக இருந்த நேரம் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்பெல்லாம் என்னை பார்த்த பார்வை வேற, இங்க வந்த பிறகு அந்த பார்வை கொஞ்சம் மாறி இருக்கின்றது, கண்ணை பார்த்தாலே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன். மதுரையில முஸ்தபா அவர்களை MLA-வா ஜெயிச்சார். அவர் மத அடையாளங்களோட தான் நம்ம பொது வெளியில பாக்குறோம். அந்த தொப்பி போட்டு பார்த்த உடனே நமக்கு தெரியும் அவர் ஒரு இஸ்லாமியர் அப்படின்னு. எப்படி இஸ்லாமியர்கள் மட்டும் ஓட்டு போட்டு அவர் ஜெயிச்சாரா? எல்லா மக்களும் ஓட்டு போட்டு தானே ஜெயிச்சாரு. அப்போ அவர் மத அடையாளங்களோட இருப்பதனாலேயோ இல்ல நான் இந்த மதம் அப்படின்னு வந்து வெளியில சொல்லிக்கிறதுனாலயோ எந்த பிரச்சனையும் கிடையாது இங்க. அதை நீங்க அப்படி பாக்குறத விட விஜய் என்ற ஒரு பெரிய சுனாமி, விஜய்க்காக ஓட்டு போட்டிருக்காங்க, விஜய் நிறுத்திய நபருக்காக அந்த தேர்தலில் ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய் என்ற ஒரு பெரிய பிம்பம். வெரி குட், வெரி குட். அப்ப அந்த விஜய் அப்படின்னு ஒரு செல்வாக்கு அப்படின்னும் போது யாருமே மதத்தை பார்க்கல. அதான் அவங்களே சொல்றாங்க. அப்ப அதே மாதிரி உண்மையிலேயே வந்து உங்களுக்கு பெரிய செல்வாக்கு இருந்ததுன்னு சொன்னா யாரும் மதத்தை பார்க்க மாட்டார்கள். சூப்பரான ஒரு பாயிண்ட் வந்துறீங்க. அப்போ வந்து இவர் இந்த பதில சொல்ல வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு வந்திருக்கா? அது அவருடைய அரசியலா இருக்கு. இவர் இந்துக்கள் சார்பா இருக்கிறாரு, இந்துக்கள் சார்பா இருக்கிறாரு, இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இவர் சார்பா இல்லையோ, நான் எதிர்ன்னு சொல்லவல்ல, ரொம்ப ஜாகிரதையா வார்த்தையை பயன்படுத்துறேன், இவர் சார்பா இல்லையோன்ற சந்தேகம் வந்து இல்ல நான் உங்களுக்கும் சார்பா இருக்கிறேன்ற ஒரு கிளாரிட்டியை கொடுக்கிறார். விஜய் அவர்கள் அந்த கிளாரிட்டி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லாம, ஏன்னா அவரே சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர். அப்ப மத்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அவர் ஓட்டு ரசிகர்கள் தானே, அவங்க அப்படி பார்க்கல. அவர் வந்து சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர் பார்க்கல அவரை. ஆனா திரும்ப அவர்கள் சொன்னாரு, அது வரைக்கும் வந்து விஜய்னு சொன்னவங்க இப்ப வந்து ஜோசப் விஜய்னு பிராண்ட் பண்ணாங்க. இதெல்லாம் அரசியல் கருத்துக்கள், எதிர்க்க ரெடியில இருக்கவங்க அவங்க அதைத்தான் நான் வரேன். இப்ப நீங்க அப்படியே கொஞ்சம் பின்னாடி போங்க. எம்ஜிஆர் அவர்கள் அவர் ஒரு தடவை பேசும்போது சொன்னாரு, பாருங்க, ராமன் அப்படின்னா இந்து, ரஹீம் அப்படின்னா முஸ்லீம், எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் தான், என்ன ஜாதி என்ன மதம் என்ன மொழி ஒண்ணுமே தெரியாதுல்ல அப்படின்னாரு. அப்போ எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு செல்வாக்கு மிக்க தலைவருக்கும் இந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனா இந்த பக்கம் இவங்க வந்து திமுக பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் நாங்கள் சிறுபான்மையினருக்கு ஆதரவாளர்கள், சிறுபான்மையினருக்கு நாங்க தான் கேடையும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எம்ஜிஆர் அவர்கள் அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. புரியுதுங்களா? அதான் நான் சொல்றேன், மதம் அப்படின்னா அதை நீங்க வீட்டுல வச்சுட்டு பூட்டிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. IPS அண்ணாமலையா இருந்தவர் இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கான கேண்டிடேட்டா ஆகி அந்த இடத்தை பிடிப்பதற்கான போட்டியில கலந்துக்கக்கூடிய ஒரு இடத்தை, அந்த போட்டியாளராக பங்கு பெறக்கூடிய இடத்தை கொடுத்தது பாஜக. சோ அவருக்கு இயல்பாகவே காவி சாயம் பூசப்பட்டிருக்கிறது. அவர் வெளியில வந்தாலும் அவர் பாஜகவினுடைய கொள்கைகளை கொண்டவர் தான், பாஜகவினுடைய இன்னொரு பிம்பம் தான்ற நம்பிக்கை இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? காவிச்சாயம்னு சொல்றீங்க. யோகி ஆதித்யநாத் காவி உடை தவிர வேற எதுவும் போடுறது கிடையாது. ஆனா அவருக்கும் வந்து இன்னைக்கு நீங்க சொல்ற இந்த சிறுபான்மையினர் ஏராளமா ஓட்டு போட்டுனுங்கிறாங்க. சமீபத்துல வெஸ்ட் பெங்கால்ல ஒரு இடைத்தேர்தல் நடந்தது. ஃபால்ட்டாவா அந்த தொகுதியில இந்த செக்குலரிசம் பேசுறவங்க, லிபரல்ஸ் சொல்றவங்க அவங்களே சொல்றாங்க, இந்த இடத்துல வந்து 80% சிறுபான்மையினர். ஆனா அந்த தொகுதியிலேயே அந்த இடத்திலேயே அந்த பூத்துல வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 98% வந்து பாஜகவுக்கு வாக்கு விழுந்திருக்கு. நீங்க என்ன சொல்ல வரீங்க? சிறுபான்மையினர்னா அவங்க எங்களுக்கு தான் ஓட்டு போடணும், பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, போடக்கூடாதுன்னு சொல்றீங்களா? இதுதானே மத அரசியல். இதை வந்து நான் சொல்லல, கடந்த பல ஆண்டுகளா, தசாப்தங்களா திமுகவும் அதிமுகவும் இப்படிதான் செட் பண்ணி வச்சிருக்காங்களோ. ஏன்னா பாஜகவை எதிர்த்துத்தான் தங்கள் பயணம். கடந்த 5 ஆண்டுகள்ல ஆட்சி அப்படிதான் இருந்தது. தமிழ்நாட்டுல பாஜகவை எதிரா நீங்க என்ன கருத்தை சொன்னாலும் அது உண்மையா பொய்யான்ற ஆராய்ச்சியே வராது. ஒரு கார்டு மட்டும் போட்டீங்கன்னா அப்படி பண்ணிட்டாங்க அவங்கள அப்படின்ற மாதிரி உடனே ஸ்பார்க் ஆகும். அப்படிதானே இங்க ட்ரெண்டிங் இருக்கு. சோ நீங்க உத்தரப்பிரதேசத்தினுடைய நிலையை தமிழ்நாட்டுல கம்பேர் பண்ணி பாக்குறதுங்கிறது வந்து இயல்புல அப்படி இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? விஜயகாந்த் அவர்கள் எடுத்துக்காங்க, அவருக்கும் இந்த மாதிரி உடனே எல்லாம் என்ன சார் நீங்க எம்ஜிஆர், விஜயகாந்த், விஜய் இப்படி எல்லாமே சினிமா சார்ந்தவர்களா சொல்றீங்க அப்படின்னு. சரி, ரைட்டு, அவர் அரசியல் அப்படின்னு. ஜெயலலிதா அவர்கள் எடுத்துக்காங்க, அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுவும் கிடையாது. அவங்க சொல்லுவாங்க, பட் ஸ்டில் எல்லாருடைய ஆதரவும் அவர்களுக்கு இருந்தது. நடுவுல வந்து அந்த ஆன்டி கன்வர்ஷன்லா, அதுக்கப்புறம் வந்து அந்த வெற்றத்துக்கான தடை, இதுலதான் கொஞ்சம் சொதப்பிச்சு. பட் அந்த நேரத்துல வந்து அந்த அரசு ஊழியர்களுக்கு எதிரான நடவடிக்கை எல்லாமா சேர்ந்ததுனால அது குழப்பிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன்,
அந்த இடைப்பட்ட காலத்துல பார்வை மாறி இருக்கின்றது அப்படின்றார் அண்ணாமலை அவர்கள். கரெக்ட். அவர் பாஜகவில் இருந்ததுனால அப்போ வந்து அவர்கள் பாஜக வந்து சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சின்னு ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த முத்திரை அவர் மீது விழுந்து விட்டது. இப்ப அதை விட்டுட்டு அவர் வெளில வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒண்ணு கேட்டுட்டார் அம்சங்கள, பாஜக எப்படிப்பட்ட கட்சி அப்படின்றது அண்ணாமலை அவர்களுக்கு என்ன வெளில வந்த பிறகுதான் தெரியுமா? பாஜக அது எப்படி சித்தரிக்கப்பட்டுள்ளது, உண்மையில் அது எப்படிப்பட்ட கட்சி அப்படின்றது அந்த கட்சியில சேரும் போதே அவருக்கு தெரியும். தெரிஞ்சு சேர்ந்துட்டு இன்னைக்கு வந்து அதிலிருந்து வெளியே வரணும், இதுல இருந்து விலகி வரணும்னு நினைக்கிறது உள்ளபடி ஹானஸ்ட் வியூவா நான் பாக்குறேன் உங்களுடைய இந்த பதில. இப்ப நான் அதுல இன்னொரு கேள்வி சொல்றேன். இப்போ நீங்க வந்து ஒரு வேலைக்கு போறீங்க, லெட்ஸ் சே அந்த இடத்துல வந்து மேலதிகாரி வந்து இந்த மாதிரி இப்படித்தான் நீ பண்ணணும், இல்லை இவரை பாராட்டி பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை சார் இது ஒத்து வரல சார், அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னா வேலை சம்பளம் இப்போ 1ஆம் தேதி கிரெடிட் ஆகலைன்னா இஎம்ஐ கட்டணமே, மளிகை சாமான் வாங்கணுமே அப்படின்ற கம்பல்ஷன், வேற வழியில் நம்ம வந்து பேசுறோம். ஆனால் ஒரு கட்சியில சேருவது அப்படின்றது அப்படி கிடையாது. இஷ்டம் இருந்தா இந்த கொள்கை பிடிச்சிருந்தா இந்த கட்சியில இருக்கேன், இல்லாட்டா நான் பாட்டுக்கு வெளில போறேன் அப்படின்னு நம்ம போயிட்டே இருக்கலாம். சோ நீ ஒரு வேலையில இருக்கும் போது அந்த அழுத்தத்துக்கும் கட்சியின் போது அந்த அழுத்தத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. அடுத்தது இந்த வேலையை விட்டு வந்தா நாளைக்கு எந்த வேலைக்கு போவோம், வேலை கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதனாலதான் நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப ப்ரெஷர் போட்டுருந்தாங்கன்னா வேற எங்கேயாவது ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறமா தான் பேப்பரை போடுவோம். அரசியல் கட்சி அப்படி இல்லைல்ல, நம்ம பாட்டுக்கு பேப்பரை போட்டு என்ன இந்த மாதிரிலாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு போயினே இருக்கலாம்ல. நம்ம அரசியல்ல, தமிழ்நாட்டு அரசியல வாக்குகளை வாங்குறதுக்காக தலைவர்கள், கட்சியினுடைய தலைவர்கள் தான் இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவன் இவங்களுடைய வாக்கு இவங்களுக்கு தான் போடுவாங்கன்ற கணிப்புகளை போடுறோம். இப்போ 2026 விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதுல அந்த மாதிரியான எண்ணம் இந்துக்கள் மனதிலேயோ இல்ல கிறிஸ்தவர்கள் மனதிலேயோ இல்ல முஸ்லீம்கள் மனதிலேயோ இல்ல அப்படிங்கறது நம்ம தெளிவா தெரியுது. ஆனாலும் இவங்க அனுமதி இல்லாம, இவங்களுடைய சப்போர்ட் இல்லாம என்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிற இவரு இது நினைக்கிறதுனால இந்துக்கள் என்ன வெறுக்க மாட்டாங்கன்ற கூடுதல் நம்பிக்கையும் அவர் கொண்டிருக்காரு. இப்ப 20 லட்சம் பேர்ல இந்துக்கள் வேணான்னு அவர் ஒதுக்கிடுவாரா அப்படின்ற இன்னொரு கேள்வியும் வருது. நான் ஒண்ணு சொல்லிட்டுங்களா, யாரையும் அவர் வேணாம்னு எல்லாம் சொல்லல, எல்லாரும் வேணும். அதுக்கு வந்து இது தடையாக இருந்ததுன்னு சொன்னா அதை நான் வீட்டுல வச்சுட்டு சூப்பர் பாயிண்ட் சார். ரைட்டா, இந்துக்களினுடைய என்னுடைய அடையாளத்தை நான் வீட்டுல வச்சுட்டு வருவேன் அப்படிங்கிற அந்த கொள்கை இந்துக்களை காயப்படுத்தும். நீங்க ஒரு இந்துவா இருந்துகிட்டு நீங்க மத அடையாளத்தை வீட்டுல வச்சுட்டு வரணும், ஆனா அதே மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் வச்சுட்டு வரக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்கன்னா நீங்க யாருன்ற கேள்வி இந்துக்கள் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாரா? வெரி குட், வெரி குட். இதுல வந்து சில பேர் வந்து கவுண்டர் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. இந்த கேள்வியை நான் எழுப்பி இருந்தேன். ஏன்னா பாஜக அப்படின்னும் போது தேசியம் தெய்வீகம் இதுதான் அவங்க சொல்றது, சரியா? அது பசும்பொன்னார். எக்ஸாக்ட்லி, அதுக்குதான் நான் வரேன் நானு. அதே மாதிரி ஐயா தேவரையா அவர்களை பத்தியும் ஒரு சம்பவத்தை அவர் நினைவு கூர்ந்தார், ஞாபகம் இருக்கா? அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. இப்போ அந்த 2.25 அப்படி வந்தது அப்படின்னு சொன்னா அண்ணாமலை அப்படின்ற தனிநபர் ஒரு பக்கம் இருந்தாலும் he represents an ideology. அந்த தேசியம் தெய்வீகம் அந்த பாதையில வந்ததுனால தான் இந்த 11.25 அப்படின்றது பெரிய அளவுல வந்தது. அந்த அமெரிக்கால பேசின பேச்சை பத்தி நான் சொல்லியிருந்த போது இவர் வந்து இல்ல இது வந்து இப்படி வேற பாதையில விலகி போறதா இருந்தால் அப்போ அதுல நிறைய பேர் யோசிப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து ஒரு தீவிர ஆதரவாளர் ஒருத்தர் சொல்லியிருந்தார், நாங்கள்லாம் வந்து அண்ணன் என்ன முடிவெடுத்தாலும் அவரோட தான் இருப்போம் அப்படின்னு. அப்படி சொன்னவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா இதே அண்ணாமலை அவர்கள் கட்சி கட்டுப்பாடு, நான் ஒரு காரியகர்த்தா, ஒரு டிசிப்ளின்டு சோல்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வேட்பாளர்களுக்கெல்லாம் வளைச்சு பிரச்சாரம் பண்ண காலகட்டத்துல நான் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பா அப்படின்னு சொன்ன சீமான் அவர்களுக்கு ஓட்டு போட்டு நான் அவருக்கு ஓட்டு போட்டேன்னு சொன்னவங்க தான் நிறைய பேர். அப்போ அண்ணாமலை அவர்கள் நீங்க அதிமுக கூட்டணியை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சொன்னா இவங்க ஏத்துக்க மாட்டாங்களா? இந்த ஐடியாலஜிக்கு அப்படியே நேர்மாறா நடந்து கொள்கின்ற சீமானுக்கு ஓட்டு போடுவாங்களா? ஆனா இவங்க தேசியம் தெய்வீகம்னு சொல்றவங்க மட்டும் அண்ணாமலை பின்னாடியே இருப்பாங்கன்னு சொன்னா ஏத்துக்க முடியுதா? புரியுதுங்களா விஷயம்? என்ன சொல்றேன், நீங்க இத்தனை நாள் அங்க இருந்துட்டீங்க,
இப்ப வெளில வந்த பிறகு அந்த கொள்கைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நான் அதுல இருந்து விலகுகிறேன் அப்படின்றது எப்படி சரி வரும்? அதாவது இதுல நிறைய பேர் கமெண்ட்ல கூட கேக்குறாங்க, சார் அவர் அப்படி சொல்லல சார், மத கண்ணோட்டத்தோடு எதையும் பார்க்காதீங்கன்னு சொல்றாரு சார். கரெக்டுங்க, அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லலாம். ஆனால் பிரிடாமினண்டா என்ன அர்த்தம் துணிக்கிறது அப்படின்றத எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது அதை பத்தி தான் நான் சொல்ல முடியுமே தவிர, அவர் மனசுக்குள்ள இப்படி வச்சுனுகிறாரெல்லாம் நான் அர்த்தம் கற்பிக்க முடியாது. அவர் வெளில சொன்ன விஷயங்கள், பல நேரங்களில் சொல்லப்பட்ட விஷயங்கள், இதுல அந்த ஒரு ஏனையா அந்த செய்தி நிறுவனத்துக்கு அப்ப கொடுத்த பேட்டியில ஐ எம் எ ப்ரௌட் ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா ஒரே நாள்ல அமர் அக்பர் அந்தோணி அப்படின்லாம் மாறிட முடியாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மேபி அண்ணன் ராகுல் காந்தி அவர்களை விமர்சனம் பண்ணதா கூட எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க அப்படிதானே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அமர் அப்படின்னா நீங்க அமர் தான், நீங்க அந்தோனியாவோ அக்பராவோ ஆக முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் என் மதம் எனக்கு, உன் மதம் உனக்கு, என் ஜாதி எனக்கு, உன் ஜாதி உனக்கு. நான் என் மதத்தை உன் மேல திணிக்க மாட்டேன், நீ என் மதத்தை என் மேல திணிக்காது. சிம்பிள். அண்ட் என் மதம் தான் பெருசு அப்படின்னு நான் நினைச்சுக்கலாம். அதை நான் என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும். ஒன்னாண்ட தெரியுமா என் மதம் தான் பெருசு அப்படின்லாம் பேசக்கூடாது. இது எப்படின்னா வெரி சிம்பிள். நான் ஒரு கட்சி, நீ ஒரு கட்சி, இல்ல நான் ஒரு ஹீரோவோட ரசிகர், நீ ஒரு ஹீரோ ரசிகர், ரெண்டு பேரும் டீ சாப்பிட்டு இருக்கும்போது எங்க ஹீரோ பண்ணார் பார்த்தாலும் பொழுக்குன்னு ஒரு குத்துவேன், ஏய் ஏன் ஹீரோ தெரியுமாடா அப்படின்னு அவங்க ஸ்கிரீன்ல டூப்பு வச்சு போடுற சண்டையை நம்ம நேர்ல போடுவோம். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் மதச்சார்பின்மை. அவங்கவுங்க கருத்து அவங்களோட வச்சுக்கோ. நீ மதம் மட்டும் இல்ல ராமஸ், எந்த ஒரு கருத்தா இருந்தா கூட என் கருத்தை நான் உன் மேல திணிக்கணும்லாம் பார்க்க கூடாது. வீட்லயே எனக்கு இந்த டிஷ் பிடிச்சிருக்குது, உனக்கு அந்த டிஷ் பிடிச்சிருக்குதுன்னா இல்ல நீ இதைத்தான் சாப்பிடணும் அப்படின்னு கம்பல் பண்ண முடியுமா? நம்ம என்ன டிஷ் பிடிச்சாலும் ஊட்டம்மா என்ன பண்றாங்களோ அதைத்தான் நம்ம சாப்பிடணும், வேற வழி கிடையாது நமக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் இதுதான் மதச்சார்பின்மை. வெரி சிம்பிள். அவங்கதான் அவங்களோட வச்சுக்காங்க. அதை பூட்டி வைக்கணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது. இதுதான் என்னுடைய கொள்கை. இப்போ அண்ணாமலை அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா முதல்ல இதை கிளியர் பண்ணி ஆகணும்ன்ற கட்டாயம் அவருக்கு இருக்கா? தான் பாஜக சாயம் இல்லாதவன் அப்படிங்கறது அவருக்கு கட்டாயம். இது ஏன் அவர் ரொம்ப இம்பார்ட்டண்டா எடுத்துக்கிறாரா? இது கடந்து அப்படியே போயிட்டு அவர் ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருந்தாலே அவருக்கு செல்வாக்கு கூடுமே. அவர் ஏன் அப்படி பண்றாரு எனக்கு தெரியாது. பட் என்னுடைய பார்வையில ஒரு கமெண்டேட்டரா நான் என்ன சொல்றேன்னா, இது தேவையில்லாத ஆணின்னு தான் நான் சொல்லுவேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இது நம்ம ஜெயகிருஷ்ணன் சார் கிட்ட பேசும்போது நான் சொன்னது, ரெண்டு சூப்பர் பவர்ஸ் இருக்கும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மங்கும் போது அடுத்த 2 சூப்பர் பவர்ஸ் வரும். அந்த மாதிரி நிலைமையை தான் நம்ம இன்னைக்கு பாக்குறோம். திமுக அதிமுக அப்படின்னு இருந்தது, எப்படி பிரான்ஸும் பிரிட்டனும் இருந்து இப்போ யுஎஸ்ஏன்னு வந்ததோ அந்த மாதிரி இப்ப திமுக அதிமுக போயிட்டு இந்த பக்கம் தாவேகா வந்திருக்கின்றது. அண்ட் ஃபார் ஆல் பிராக்டிக்கல் பர்பஸ் தாவேகான்றது திமுகவுடைய அந்த மேம்படுத்தப்பட்ட வெர்ஷனா தான் நமக்கு தெரியுது. அப்போ இந்த பக்கம் ஒரு சரியான கான்ட்ரா வேணும் அப்படின்னும் போது இவருடைய அந்த தனிப்பட்ட ஐடென்டிட்டியோடய இவர் வந்திருக்கலாம். இப்ப என்ன ஆகுதுன்னா, இது கிட்டத்தட்ட ஒரு அதிமுகவாக மாறிக்கொண்டிருக்கின்றது. புரியுதுங்களா? நான் ஒன்னே கேக்குறேங்க, இதே இன்னைக்கு அண்ணாமலை ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்றவங்கலாம் எடப்பாடி அவர்கள் மீது அந்த பாராளுமன்ற தேர்தல் வைத்த விமர்சனம் என்ன தெரியுமா? பாத்தீங்களா, எப்பவுமே நெத்தில விபூதியோட போற எடப்பாடி இப்ப விபூதி இல்லாம போய்கிறாரு பாருங்க அந்த பிரச்சாரத்துக்கு. அப்ப அவர் சொல்லலாம்ல, நான் மத அடையாளத்தை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன், நீங்க ஏன் என்ன கேக்குறீங்கன்னு அவரு கேட்கலாம்ல. இப்ப அன்னைக்கு அந்த மீட்டிங் வரும்போது அண்ணாமலை அவர்கள் நெத்தில விபூதியோட தான் வந்தாரு. அந்த போலீஸ்லாம் அந்த கும்பலா வராங்கல்ல, அப்ப அப்படியே வேர்த்து ஊத்துது அப்படியே. சோ அப்ப மூஞ்செல்லாம் துடைக்கும் போது அது போயிடுச்சுங்க. நான் அதை தப்பா சொல்லல. இது நான் இன்ஃபேக்ட் வீட்ல எல்லாம் இருக்கும் போதெல்லாம் பட்டையோட தான் இருப்பேன். வெளியில வரும்போது அந்த டஸ்ட் அது இது இருக்கும், நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம், அதனால தான் அது இல்லை. கரெக்டுங்களா? ஸோ அதனால நீ ஏன் போடல அப்படின்லாம் கேட்காதீங்க. அப்போ எடப்பாடி அவர்கள் மீது வைத்த குற்றச்சாட்டு திருப்பி அவங்க வைக்கலாம்ல. சரி, இவர் விபூதியோட வராரு, அப்ப அது என்ன அடையாளம் அப்படின்னு கேட்பாங்கல்ல, அப்ப வீட்டுல வச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஃபார் தட் மேட்டர் இங்க தமிழகத்துல கூட சீக்கியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த அடையாளங்களோட தான் எப்பவுமே இருப்பாங்க. அதுவும் அந்த கிருப்பான் வேற வச்சிருப்பாங்க அவங்க. அப்ப அதை என்ன சொல்லுவீங்க நீங்க? அதனால அதை வெளில வைக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இந்த யுனைட்டி இன் டைவர்சிட்டின்னு ஒரு பக்கம் சொல்லி இருக்கிறோம். வாட் யூ மீன் பை டைவர்சிட்டி? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதான டைவர்சிட்டி. எல்லாத்தையும் மறைச்சிட்டு எல்லாம் ஒரே மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு இருங்கோ இல்ல செக்கச்சவேல் இருங்கன்னு சொன்னா தட் இஸ் நாட் டைவர்சிட்டி. இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி புகுத்துற மாதிரி தான் இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலர்ல இருந்தாதாங்க அது வானவில். எல்லாம் ஒரே கலரா இருந்தா பிளாக் அண்ட் ஒயிட். இதான் என்னுடைய கொள்கை. மிக்க நன்றி சார், பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நன்றி ராம். மீண்டும் சந்திப்பு. மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேரில்.